வணக்க மக்களே, பள்ளிவாசலில் கொடுக்குற நோன்பு கஞ்சி செய்யலாம் வாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1.5 டம்ளர் பச்சை அரிசி எடுத்துடுங்க, 1/2 டம்ளர் பாசி பருப்பு எடுத்துன்னு நல்லா 2 ஹவர் கூட ஊற வச்சுருங்க. நல்லா குழஞ்சி வந்துடும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நெய் போடுங்க, பட்டை, லவங்கம், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் போட்டுக்கோங்க, ஒரு பிஞ்சு வெந்தயம் போடுங்க. வெந்தயம் பொரிஞ்சது, சின்ன வெங்காயம் ஒன்றும் பாதியமாக தட்டி போட்டுக்கோங்க, பூண்டு போடுங்க, ஒரு பூண்டு நல்லா வதங்கட்டுங்க. பெரிய வெங்காயம் 2 போட்டுக்கினேன். வெங்காயம் வதங்கிருந்தால் பச்சை மிளகா போடுங்க. நான் கம்மியாக தாங்க போட்டுனா, மிளகாத்தூள் போட்டு தான் செய்யப்படுறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க, நல்லா வதங்கட்டும். தக்காளி 1 போட்டுக்கணுங்க, ரொம்ப போடாதீங்க, தக்காளி டேஸ்ட்டு கம்மியாயிடும் கஞ்சி. தக்காளி வதங்கிருந்த 100 கிராம் மட்டன் எடுத்துக்கணுங்க. நல்லா கொஞ்சம் கைமா பண்ணி வாங்கின்னு வந்துக்கிட்டோம். 100 கிராம் மட்டன் போட்டு வதங்கிருந்த மஞ்சத்தூள் போடுங்க, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அரிசி எப்படி உடைக்க முடியுமோ உடைச்சிடுங்க. 2 ஹவர் ஊற வச்சேன் நான், நல்லா உடஞ்சிது. தண்ணி 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. நல்லா குழஞ்சி வரட்டும். ரொம்ப கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா சுடு தண்ணி பக்கத்தில் காய்ச்சி வச்சுக்கோங்க. சுடு தண்ணி தாங்க ஊற்றணும், பஸ் தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 8 விசில் வரட்டுங்க. அப்போ தான் மட்டன் வேகணும், அரிசியும் நல்லா குழஞ்சி வரணும். முந்திரியும் 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கணுங்க. நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கினேன். ஃபஸ்ட்டு பால் தான் எடுத்தேன், அது தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா குழச்சிக்கோங்க. இது மாதிரியே குழச்சிட்டு பால் ஊற்றுங்க, தேங்காய் பால். கொத்தமல்லியும் புதினாவும் தூவிடுங்க மேலே. அட்டகாசமாக இருந்ததுங்க நோன்பு கஞ்சி. உங்களுக்கு தேவைப்பட்டால் சுடு தண்ணி காய்ச்சி ஊற்றிக்கோங்க. சூப்பரான நோன்பு கஞ்சி ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.